ஹாய் ஹலோ வணக்கம். டுடே மை வே விலாக்ஸில் இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சூடானதுக்கப்புறம் பூண்டு, கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதங்கணும். இது வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிட்டா ரொம்ப குக் ஆகிடும். நூடுல்ஸ்க்கு ரொம்பவும் குக் ஆகக்கூடாது, ரொம்ப குக் ஆகாமலும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் இது சாப்பிட்ற பதத்துக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கணும். அதனால் நான் அதை வேக வச்சுட்டேன். அதே சைட் பை சைடாக வந்து நான் ஆல்ரெடி வந்து நூடுல்ஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நான் அந்த நூடுல்ஸை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஒரு நம்ம வந்து சாப்பிட்ற பதத்துக்கு அந்த நூடுல்ஸ் வரும். அதனால் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஆல்ரெடி நான் வேக வச்ச இதுலேயே வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ்லேயே. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணலை. டொமேட்டோ சாஸ்லாம் ஒன்லி பெப்பர் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 3 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது வெஜ் நூடுல்ஸ்.